புரோட்டீன் லட்டு இதுல சேர்த்திருக்க ஒரு பொருளும் ரொம்ப சத்துள்ளதா இருக்கும். அதே நேரத்துல டேஸ்டும் ரொம்ப நல்லா இருக்கும். ஒரு 10ல இருந்து 15 நாளைக்கு தாராளமா ஸ்டோர் பண்ணி வச்சு சாப்பிட்டுக்கலாம். லட்டு பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் கருப்பு உளுந்து 1 கப் எடுத்திருக்கிறேன். இதோடவே 1 டீஸ்பூன் வெள்ளை உளுந்து சேர்த்து வறுத்தெடுக்கும் போது பாத்தீங்கன்னா பொன்னிறமா வர்றதை ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். இந்த அளவு வந்ததுக்கு அப்புறமா தனியா எடுத்து வச்சிருங்க. அதே கப்ல 1 கப் பச்சை பயிரையும் நல்லா பொன்னிறமா ஆகிற அளவுக்கு வறுத்து உளுந்தோட எடுத்து வச்சிருங்க. 1/2 கப் கடலைப்பருப்பு, இது நல்லா வறுப்பட்டதுக்கு அப்புறமா தனியா எடுத்து வச்சிருங்க. 1/2 கப் நிலக்கடலையும் நல்லா பொன்னிறமா ஆகிற வரைக்கும் வறுத்து தனியா எடுத்து வச்சிருங்க. இது எல்லாமே மீடியம் ஃபிளேம்ல வச்சு பொறுமையா வறுத்து எடுத்தாதான் டேஸ்ட் நல்லா இருக்கும். நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா மிக்ஸி ஜார்ல சேர்த்து நைஸா பொடி பண்ணி எடுத்துக்கோங்க. கொஞ்சம் கொரகொரப்பா இருந்தா பல்லுல ஒற்றமா இருக்கும், அதனால நைஸா எடுத்துக்கோங்க. கொஞ்சம் மாவை மிக்ஸி ஜார்ல வச்சுட்டு அதோடவே 1/2 கப் துருவன வெல்லத்தை சேர்த்து பொடி பண்ணி எடுத்துக்கோங்க. வெல்லத்தை தனியா பொடி பண்ணீங்கன்னா சூடாகி இலக்கம் கொடுத்து வர ஆரம்பிச்சிரும். அதனால கொஞ்சம் மாவு சேர்த்து பொடி பண்ணி எடுத்துக்கோங்க. இதோடவே சூடா காய்ச்சின நெய் கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து கலந்தெடுத்து உருண்டை பிடிச்சுக்கலாம். நெய் காய்ச்சும் போது புகை வர்ற மாதிரி காய்ச்ச வேண்டாம், நல்லா சூடானா போதுமானது. இதுல மொத்தமா நெய் சேர்க்காம கொஞ்சம் கொஞ்சமா பிரிச்சு நெய் சேர்த்து நல்லா கலந்து உருண்டை பிடிச்சு எடுத்தீங்கன்னா புரோட்டீன் லட்டு தயாராயிருச்சு. டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.